வணக்கம். கவர்மெண்ட் ரீசெண்டாக லான்ச் பண்ண பிரதிபா சேது ஸ்கீமை பற்றி பேச சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிரதிபா சேது இதோடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பிரதிபா டேலண்ட், சேது பிரிட்ஜ். டேலண்டடாக இருக்கவங்களுக்கு ஒரு பிரிட்ஜாக செயல்பட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்கீம். இதுதான் பிரதிபா சேது. இது ஒரு புது ஸ்கீம்னு கேட்டிங்கன்னா புது ஸ்கீம் கிடையாது. 2018 பப்ளிக் டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் PDS இந்த ஸ்கீமை கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கீமுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த பிரதிபா சேது. சரி, பிரதிபா சேது ஸ்கீம் எதற்காக? UPSC சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இருக்குல்ல, நம்ம பொதுவாக IAS IPS எக்ஸாம் சொல்கிறோம்ல, இந்த எக்ஸாமினேஷனில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த 3 லெவல்ஸையும் கிராஸ் பண்ணி ஆனால் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வர முடியாத கேண்டிடேட்ஸ் இவங்க நான் ரெக்கமெண்டட் கேட்டகரி. மெரிட் லிஸ்ட்ல வந்தா ரெக்கமெண்டட் கேட்டகரி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சர்வீஸ் வாங்க முடியாத கேண்டிடேட்ஸ் நான் ரெக்கமெண்டட். இந்த நான் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ்க்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். காரணம் என்னன்னா, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இது 3த்தையும் கிராஸ் பண்ணி வர்றது பெரிய விஷயம், பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த அளவுக்கு கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. அப்ப எல்லாருமே டேலண்டடாக தான் இருப்பாங்க. செலக்ட் ஆனவருக்கும் செலக்ட் ஆகாதவருக்கும் பெருசா வித்தியாசம் இருக்காது. அப்போ இந்த ஹியூமன் கேபிட்டலை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது மனித வளம், நாலேஜ் இருக்கு, ஸ்கில் இருக்கு, டேலண்ட் இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஸ்கீம் இப்போ செயல்பட்டு இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுடைய டீட்டெயில்ஸை கம்பைல் பண்ணி ஒரு டேட்டா பேஸில் வச்சிருவாங்க. இந்த டேட்டா பேஸை பப்ளிக் செக்டர் கம்பெனிஸும் பிரைவேட் செக்டரும் ஆக்சஸ் பண்ணலாம். அவங்களுக்கு லாகின் ஐடி கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசு நிறுவனம், எண்ணெய் நிறுவனம் வைங்களா, உதாரணத்துக்கு பாரத் பெட்ரோலியம், இவங்களுக்கு ஒரு 10 பேர் வேலைக்கு தேவை மேனேஜரியல் பொசிஷன்ஸ்ல. சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல இன்டர்வியூ போனவங்க அவங்களுக்கு தேவை. ஏன்னா பிரைட்டா இருப்பாங்க, அவங்க நல்ல டேலண்டடா இருப்பாங்க. அதே நேரத்தில் இன்ஜினியர்ஸா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸ் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க இன்டர்வியூக்கு வர வச்சு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். இதே மாதிரி தான் பிரைவேட் செக்டரும். உதாரணத்துக்கு பிரைவேட் செக்டர்ல இந்த சோஷியல் ரிசர்ச்ல ஒரு நிறுவனம் இருக்கணும், அவங்களுக்கு சோஷியாலஜி படிச்சவங்க தேவை. அதே நேரத்தில் பிரைட்டா இருக்கணும், டேலண்டடா இருக்கணும். இவங்களும் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணி சோஷியாலஜி ஆப்ஷன் யார் முடிச்சிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு அவங்களுக்கு வேலை தரலாம். ஸோ இப்படி தான் இந்த பிரதிபா சேது ஸ்கீம் ஒர்க் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் ஒரு முக்கியமான ஸ்கீம், அற்புதமான ஸ்கீம். ஏன்னா இந்த இன்டர்வியூ வரைக்கும் ரீச் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருமே டேலண்டடாக தான் இருப்பாங்க. நானுமே UPSC இன்டர்வியூ 3 முறை அட்டன் பண்ணியிருக்கேன். நாங்கள்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது எப்படி இருக்கோம்னா, இந்த சிஸ்டம் கிடையாது. மார்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சில அரசு நிறுவனங்கள் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க மீடியாவில். UPSC இன்டர்வியூ யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம், நாங்கள் ஃபர்தராக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவோம் இப்படின்னு தான் அட்வர்டைஸ்மெண்ட் வருமே தவிர டேட்டா பேஸாக கம்பைல் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. இதில் போய் எம்ப்ளாயர்ஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த பிரதிபா சேது ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ், அதாவது நிறுவனங்களே டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணி கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ரொவிஷன் இந்த ஸ்கீமில் இருக்கு. இதுதான் இந்த பிரதிபா சேது ஸ்கீம். நன்றி.